முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள், வரலாற்றுக் கதைகள். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். வாசிப்பது லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 11. ஆயனச் சிற்பி. வானளாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தின் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம். சூரிய உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது. பச்சி ஜாலங்களின் கண்டங்களிலிருந்து விதவிதமான சுருதி பேதங்களுடன் மதுர மதுரமான அமுத கீதங்கள் பெருகிக் கொண்டிருந்தன. வீட்டைச் சுற்றியிருந்த மரங்களின் அடியில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன. அந்த கருங்கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல் உளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல் உளியினால் வேலை செய்தபோது உண்டான கல் கல் என்ற ஓசை இலைகள் அசையும் ஓசையுடனும் பட்சிகளின் மதுர கானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாத போதையை உண்டாக்கிற்று. இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டிற்குள் இருந்து ஜல் ஜல் என்ற சத்தம் வந்தது. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தாற்போல வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன. ஏனெனில் அந்த ஜல்ஜல் ஒளியானது அவர்களுடைய ஆச்சரிய சிற்பியின் மகள் சிவகாமி தேவியின் பாதச் சலங்கை ஒளி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஜல்ஜல் ஒளி பறையறைந்து தெரிவித்தது. சற்று நேரம் இனிய ஒளியை கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு ஒருவரோடு ஒருவர் முக பாவத்தினாலேயே சம்பாசித்துவிட்டு இளம் சிற்பிகள் மறுபடியும் தங்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆயனரின் சிற்பக் கோயிலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால் அவர் அந்த நடுக்காட்டில் வந்து வீடு கட்டிக்கொண்டு வசிக்க நேர்ந்ததேன் என்பதை சிறிது கவனிப்போம். தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பரந்திருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகமெங்கும் ஓர் அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. செந்தமிழ் நாடெங்கும் மகா சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தார்கள். குன்றுகளை குடைந்து கோயில்களாக்கும் கலையும் கற்பாறைகளிலேயே சிற்பங்களை செதுக்கும் கலையும் எங்கெங்கும் பரவி வந்தன. அதே சமயத்தில் தெய்வ தமிழகத்தில் சைவ வைஷ்ணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தழைக்கத் தொடங்கின. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் ஸ்தல யாத்திரை என்ற வியாஜத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தார்கள். இது காரணமாக தமிழகத்தில் சென்ற சில நூற்றாண்டு காலமாய் வேரூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிர போட்டி ஏற்பட்டது. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றிய விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன. மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் தங்கள் சமயத்தையொட்டி கலைகளை வளர்க்க முயன்றார்கள். சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெங்கும் நிர்மாணிக்க விரும்பினார்கள். புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினார்கள். பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று, எங்கள் பாறை என்று பாத்தியதை கொண்டாடினார்கள். அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோயில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கும் ஆசையினால்தான் அத்தகைய போட்டி உண்டாயிற்று. அதே மாதிரி சிற்பிகள் சித்திர கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்தது. பெயர் பெற்ற சிற்பிகளிடமும் சித்திர கலைஞர்களிடமும் 4 மதத்தினரும் மன்றாடி அழைத்தார்கள். அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர்களில் ஆயனச் சிற்பியும் ஒருவர். காஞ்சிமா நகரில் பிறந்து வளர்ந்து கலை பயின்ற ஆயனர் இளம் பிராயத்திலேயே மகா சிற்பி என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆயனருடைய புகழ் வளர வளர அவருடைய வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருந்தது. மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண ஜனங்கள் வரையில் அடிக்கடி அவருடைய விடுதிக்கு வருவதும் அவருடைய சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது. சைவ குலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையாக சைவ மத பற்று கொண்டிருந்தார். அதோடு பழந்தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூரணமாய் கவர்ந்திருந்தது. எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியனவாக இருக்கும். இது காரணமாக புத்த பிக்ஷுக்களும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் சமயத்தில் சேர்த்து கொள்ள இடைவிடாது முயற்சி செய்த வண்ணமாய் இருந்தார்கள். இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக ஆயன சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்.
அதாவது காஞ்சி நகரை விட்டுச் சென்று எங்கேயாவது நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு அமைத்துக் கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான். அவ்விதம் ஆயனர் தீர்மானத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சிற்ப சித்திர கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் என்னும் மகா சமுத்திரத்தையும் கரை கண்டவராக இருந்தார். அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையாக இருந்தபோதே நடனக்கலையில் அவள் சிறந்த தேர்ச்சியடைவாள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றைப் போல் ஜீவ கலையுள்ள நவநவமான நடன வடிவங்களை சிலைகளிலே அமைக்க வேண்டும் என்னும் மனோரதம் அவருக்கு உண்டாகி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனால் ஒழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார். ஆயனர் தமது விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்துக் கொண்டபோது கலைஞர்களுடைய விசித்திர குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவருடைய யோசனைக்கு சம்மதம் அளித்தார். அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன்வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையிலிருந்து விலகி இருந்த அடர்ந்த வனப்பிரதேசம் ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கே வீடு கட்டி கொண்டு குழந்தை சிவகாமியுடனும் பதியை இழந்திருந்த தம் தமக்கையுடனும் வசிக்கலானார். எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்று நிறைவேறி வந்தது. சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைந்து வந்தாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்கள் வரைந்து கொண்டார். பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவ கலை பொருந்திய நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார். ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டுவிடவில்லை. கலைஞர்களும் கலைகளில் பற்றுடையவர்களும் காட்டு வழிகளிலே புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடிச் சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரர் மாமல்லரும் தான். இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்துக்கு சென்றிருந்த போது கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமான சிற்ப வேலைகளை செய்து கடல் மல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமாக செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். தமிழகம் எங்குமிருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். இந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவ்வப்போது அவரை அழைத்து சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வரவேண்டியிருந்தது. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பங்களை பார்த்து மகிழ்ந்தார்கள். சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடனக்கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியும் அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவளுடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஆஞ்ஞாபித்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைபட்டு போயிற்று என்பதை இந்த வரலாற்றில் ஆரம்ப அத்தியாயங்களில் பார்த்தோம். தெய்வமா கலை. ஆரண்ய மத்தியில் அமைந்த ஆயனர் வீட்டின் உட்புறம் கண்கொள்ளா காட்சியளித்தது. வெளித்தாழ்வாரத்தையும் முன் வாசற்படியையும் தாண்டி உள்ளே சென்றதும் நாலு புறமும் அகன்ற கூடங்களும் நடுவில் விசாலமான முற்றமாக அமைந்த பெரிய மண்டபமும் காணப்பட்டன. முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டிருந்தது. கூடங்களில் ஓரங்களில் சிற்ப வேலைப்பாடு அமைந்த தூண்கள் நின்றன. அவை மேல் மண்டபத்தை தாங்குவதற்காக நின்றனவோ அல்லது அலங்காரத்துக்காக நின்றனவோ என்று சொல்ல முடியாமல் இருந்தது. நாலு புறத்து சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களில் அழகழகான சித்திரங்கள் காணப்பட்டன. அந்த சித்திரங்களில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்த்துவ நடனம் ஆகிய தோற்றங்கள் அதிகமாக இருந்தன. அம்மாதிரியே ஓர் அழகிய இளம் பெண்ணின் பல வகை அபிநய நடன தோற்றங்களும் அதிகமாக காட்சியளித்தன. முற்றத்தில் பெரிய கருங்கற்களும் உடைந்த கருங்கற்களும் பாதி வேலை செய்ய பெற்ற கருங்கற்களும் கிடந்தன. ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூரணமாகி ஜீவ கலையுடன் விளங்கிய சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சித்திரங்களில் தோன்றிய அதே இளம் பெண்ணின் மோகன வடிவந்தான் அந்த சிலைகளிலும் விளங்கின. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் ஒன்றை குறிப்பிடுவதாயிருந்தது. ஆனால் நாம் குறிப்பிடும் சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசிப்பவர்கள் மேற்கூறிய சிற்ப அதிசயங்களையெல்லாம் கவனம் செலுத்தி பார்த்திருக்க முடியாது. அவர்களுடைய கருத்தையும் கண்களையும் அம்மண்டபத்தின் ஒரு பக்கத்து கூடத்தில் தோன்றிய காட்சி பூரணமாக கவர்ந்திருக்கும். சித்திரங்களிலும் சிலைகளிலும் தோற்றமளித்த இளம் பெண்ணானவள் அங்கே சுயமாகவே தோன்றி கால் சதங்கை களீர் களீர் என்று சப்திக்க நடனமாடிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆயன சிற்பியார் உட்கார்ந்து கண்கொட்டாத ஆர்வத்துடன்
வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று நில் என்றார். அந்தச் சணமே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்போது நின்ற நிலையிலேயே அசையாமல் நின்றாள். ஆயனர் கையில் கல்லுளியை எடுத்தார். அவர் அருகில் ஏறக்குறைய வேலை பரிபூரணமான ஒரு சிலை கிடந்தது. அதன் கண் புருவத்தின் அருகே ஆயனர் கல்லுளியை வைத்து லேசாகத் தட்டினார். மறுபடியும் சிவகாமியை நிமிர்ந்து பார்த்து, சற்று இரு அம்மா என்று கூறி மேலும் அச்சிலையின் புருவங்களில் சிறிது வேலை செய்தார். பிறகு, போதும் குழந்தாய், இங்கே வந்து உட்கார் என்றார். சிவகாமி ஆயனர் அருகில் சென்று உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் முத்து முத்தாக துளித்திருந்த வியர்வையை ஆயனர் தம் அங்கவஸ்திரத்தினால் துடைத்துவிட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகா முனிவர் இப்போது இருந்தால் உன்னிடம் வந்து அபிநயக் கலையின் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். கண் பார்வையிலும் புருவத்தின் நெரிப்பிலும் என்ன அற்புதமாய் நீ மனோபாவங்களை கொண்டு வந்து விடுகிறாய். நடனக் கலைக்காகவே நீ பிறந்தவள் என்றார். போதும் அப்பா, போதும், எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று அலுப்பான குரலில் கூறினாள் சிவகாமி. பிடிக்கவில்லையா? என்ன பிடிக்கவில்லை என்று ஆயனர் வியப்புடன் கேட்டார். நான் பெண்ணாக பிறந்ததே பிடிக்கவில்லை என்றாள் சிவகாமி. சிவகாமி, இது என்ன இது? 3 நாளாகத்தான் உடம்பு நன்றாக இல்லை என்று சொன்னாய். இன்றைக்கு ஏன் இத்தனை வெறுப்பாய் பேசுகிறாய்? என் பேரில் ஏதாவது கோபமா என்று ஆயனர் பரிவுடன் கேட்டார். உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம்? அப்பா, பரத சாஸ்திரம் என்ற ஒன்றை எழுதினாரே அந்த முனிவரின் பேரில்தான் கோபம். எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்றிருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. ஆகா, என்ன வார்த்தை சொன்னாய்? பரத முனிவரின் பேரில் கோபமா? சிவகாமி, நிருத்திய கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சி அடைந்திருக்கிறாய். ஆனால் அந்த கலையின் பெருமையை நீ உணரவில்லை. நிருத்திய கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. சிவகாமி, அதனாலேதான் இதை தெய்வமா கலையென்றும் பிரம்மதேவர் பரத முனிவருக்கு அருளிய நாட்டிய வேதம் என்றும் சொல்கிறார்கள். நிருத்திய கலையிலிருந்துதான் சித்திரக்கலை உண்டாயிற்று. அதிலிருந்துதான் சிற்பக்கலை வளர்ந்தது. இசைக்கலைக்கும் நிருத்திய கலைதான் ஆதாரம். பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவத்துவத்தை அறிய முடியாது. அம்மா, அன்றைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒப்புக்கொண்டு விட்டார். யார் ருத்ராச்சாரியார்? சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ளைத்தாடியோடு உட்கார்ந்திருந்தாரே அவரா? ஆம், அவர்தான். நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் சங்கீத ஆசிரியர். சங்கீதத்தை பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். இப்போது கிழவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் தடியை ஊன்றிக்கொண்டு உன்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார். உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து பிரமித்து போய்விட்டார். சபை கலைந்தவுடனே அவர் என்னை கூப்பிட்டு, உன் மகள் நன்றாயிருக்க வேண்டும். அவள்தான் இன்று என் குருட்டு கண்களை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை உணரச் செய்தாள். நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கிறேனே, அதெல்லாம் சுத்த தவறு. பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தை பற்றி எழுதியதே பெரும் பிசகு என்று சொன்னார். சங்கீத மகா சாகரமாகிய ருத்ராச்சாரியாரே இவ்வாறு சொல்லுகிறதென்றால், அப்பா, யார் என்ன சொன்னால் என்ன? எனக்கு என்னமோ ஒன்றும் பிடிக்கவில்லை. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இவற்றினால் எல்லாம் உண்மையில் என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீதானா கேட்கிறாய்? கலைகளினால் என்ன பிரயோஜனம் என்று? மகளே, நான் கேட்கிறதற்கு விடை சொல். வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குவதனால் என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி இரவில் பூரண சந்திரன் பால் நிலவை பொழிகிறதே, அதனால் என்ன உபயோகம்? மயில் ஆடுவதனாலும் குயில் பாடுவதனாலும் யாது பயன்? கலைகளின் பயனும் அவை போன்றதுதான். கலைகளை பயில்வதிலேயே ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்ததில்லையா? இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறாய் அம்மா? சிவகாமி மறுமொழி சொல்லாமல் எங்கேயோ பார்த்த வண்ணம் இருந்தாள். காதளவு நீண்ட அவளுடைய கரிய கண்களில் முத்துப்போல் இரு கண்ணீர் துளிகள் துளித்து நின்றன. இதை பார்த்து ஆயனர் திடுக்கிட்டவராய் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு சிவகாமியின் கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்த வண்ணம் கூறினார். அம்மா, எனக்கு தெரிந்தது உன்னை அறியா பிராயத்து சிறு குழந்தையாகவே நான் இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது தவறுதான். உனக்கு பிராயம் வந்து உலகம் தெரிந்துவிட்டது. உன்னை ஒத்த பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனமுமாய் வாழ்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறாய். உன் அன்னை உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி என் பிராணனை வாங்கியிருப்பாள். ஆனால் நானும் அந்த கடமையை மறந்துவிடவில்லை. சிவகாமி, பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் 48 தோற்றங்களை சிலைகளில் அமைத்து விட்டேன். இன்னும் 60 சிலைகள் அமைந்தவுடனே உனக்கு தக்க மணாளனை தேடி கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு மறு காரியம் பார்ப்பேன். இவ்விதம் ஆயனர் சொன்ன
சொன்னபோது சிவகாமி கண்களை துடைத்துக் கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்பா. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் போவேனா? அத்தகைய கிராதகி அல்ல நான் என்றாள். உண்மை என்னவென்றால், சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் ஆயனருக்கு அந்தரங்கத்தில் விருப்பம் கிடையாது. குழந்தை பிராயத்திலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தவர் அவர். கல்வியும் கலையும் பயில்வித்தவர் அவர். பெண்ணை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட தாம் உயிர் வாழ முடியாது என்று ஆயனர் எண்ணினார். ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் செய்து கொடுத்துதானே ஆக வேண்டும் என்னும் நினைவு அடிக்கடி அவர் மனத்தில் உறுத்தி கொண்டிருந்தது. எனவே சிவகாமியின் கல்யாணத்தை பற்றி அவர் சில சமயம் பிரஸ்தாபிப்பது உண்டு. அப்போதெல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று மறுமொழி கூறுவதை கேட்பதில் அவருக்கு மிகவும் ஆனந்தம். இன்றைக்கும் சிவகாமியின் மறுமொழி ஆயனருக்கு ஆறுதலை அளித்தது. எனினும் அவர் மேலும் தொடர்ந்து, அதெப்படி சிவகாமி, மனம் செய்து கொடுக்காமலே நான் உன்னை என் வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் நன்றாயிருக்குமா? உலகம் ஒப்புக்கொள்ளுமா? ஒரு தகுந்த பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த யுத்தம் ஒன்று வந்து தொலைந்திருக்கிறது. இதனால் நமது குமார சக்கரவர்த்தியின் திருமணம் கூட தடைபடும் போலிருக்கிறது. சிவகாமியின் முகத்தில் அப்போது ஒரு அதிசயமான மாறுதல் காணப்பட்டது. ஆங்காரத்தினால் ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த அழகிய முகத்தை இன்னும் அழகுபடுத்தியது. என்ன அப்பா சொல்கிறீர்கள்? யாருக்கு திருமணம்? குமார சக்கரவர்த்திக்கா? என்றாள். ஆமாம், மாமல்லருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடத்த வேண்டும் என்று மகாராணிக்கு மிகவும் ஆசையாம். யுத்தம் முடிந்த பிறகுதான் கல்யாணம் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டாராம். இதனால் புவனமாதேவிக்கு மிகுந்த வருத்தம் என்று கேள்வி. சிவகாமி குரோதம் ததும்பிய குரலில், அப்பா, யார் வேணுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும், அல்லது செய்து கொள்ளாமல் இருக்கட்டும். நான் என்னவோ கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றாள். ஆயனர் மீண்டும், அதெப்படி முடியும் சிவகாமி? சைவ குலத்து பெண்ணை மனம் செய்து கொடுக்காமல் எப்படி வைத்திருக்கலாம்? 4 பேர் கேட்டால் நான் என்ன சொல்வது என்றார். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் புத்த மதத்தைச் சேர்ந்த பிக்ஷுனியாகி விடுகிறேன். அப்போது உங்களை ஒருவரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்றாள் சிவகாமி. அவள் இவ்விதம் சொல்லி வாய் மூடிய அதே சமயத்தில் வாசற்புறத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்று குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வாசற்படிக்கு அருகில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் வியப்புடன் உள்ளே எட்டி பார்த்து கொண்டு பரஞ்சோதியும் நின்று கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 13. அமர சிருஷ்டி. புத்த பிக்ஷுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்தெழுந்து, வாருங்கள் அடிகளே, வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படியண்டை சென்றார். சிவகாமி அவசரமாக எழுந்து அருகிலிருந்து தூணை பிடித்து கொண்டு நின்றாள். உள்ளே பிரவேசித்த பிக்ஷு நாலாபுறமும் சுற்றி பார்த்துவிட்டு, ஆயனரே, நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் செய்து இருக்கிறீர்களோ என்றார். ஆம் சுவாமி, அப்புறம் 12 ஹஸ்த வகைகளை அமைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த சிலைகள் எல்லாம் புதியவை என்றார் ஆயனர். பிக்ஷு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாய் பார்த்துவிட்டு தூணை பிடித்து கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி, அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார். அப்போது புத்த பிக்ஷுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று. ஆயனர் சிரித்துக்கொண்டே, இல்லை சுவாமி, அவள் என் பெண் சிவகாமி. குழந்தாய், இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறார். பார், பிக்ஷுவுக்கு வந்தனம் செய் என்றார். சிவகாமி அச்சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். ஆயனர் கூறியதை கேட்டதும் பிக்ஷுவின் பக்கம் திரும்பி நமஸ்கரித்தாள். பிக்ஷுவுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலாபுறமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாசற்படிக்கு அருகிலேயே பிரமித்து போய் நின்றான். அம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. இடையிடையே அவன் ஆயனர், சிவகாமி இவர்களையும் கவனித்தான். அன்று பல்லக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மத யானையின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான். புத்த பிக்ஷுவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் தூணருகில் நின்ற அவருடைய மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கண்ணால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். நடனத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவ யவ்வன சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது. கிராமாந்திரத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில் சங்கோசம் உடையவனும் தாயைத் தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின்னர் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்ப்புற கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முக பாவத்திலும் ஏதோ ஓர் அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அந்த அதிசயம் இன்னதென்பது மின்வெட்டைப் போல் அவன் உள்ளத்தில் உதித்தது. ஆ,
இந்த சிலைகள் எல்லாம் தூணருகில் நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள்தாம். இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று. சிவகாமி புக்த பிக்ஷுவை நமஸ்கரித்த போது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குபவர் போல் பார்த்துவிட்டு, புத்த தேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும் அம்மா. புத்த பிக்ஷினியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றார். இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவருப்பை உண்டாக்கியது என்று அவள் முக பாவத்தில் தெரிந்தது. ஆயனருக்கும் அது பிடிக்கவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தாள். 4 நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது. ஆகா, தாங்கள் அதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே என்றார் ஆயனர். எல்லாம் கேள்விப்பட்டேன். அரங்கேற்றம், அதற்கு பின்னால் நடந்தவையெல்லாம் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்ததாமே, மத யானையின் கோபத்துக்கு தப்பினீர்களாமே என்றார் பிக்ஷு. ஆம் சுவாமி, ஏதோ தெய்வத்தின் அருள் இருந்தபடியால் தப்பி பிழைத்தோம். தங்களுக்கு சாவகாசம் தானே, இன்று பிக்ஷை இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயனர் பிக்ஷுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். ஆஹா, எனக்கு சாவகாசம்தான். இன்றைக்கு தங்கள் கிருஹத்திலே பிக்ஷை என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன். தங்களுக்கு அதிக சிரமம் இல்லாவிட்டால் என்று பிக்ஷு கூறுவதற்குள், சிரமமா, என்னுடைய பாக்கியம் என்றார் ஆயனர். முற்றத்தில் கிடந்த 2 பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தார்கள். அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே. அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை, தெரியுமோ இல்லையோ என்று ஆயனர் கூறிவிட்டு பிக்ஷுவை பார்த்து சற்று மெதுவான குரலில், அடிகளே, அஜந்தா சித்திரங்களைப் பற்றி ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார். அப்போது அவருடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது. ஆயனர் உட்காரச் சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை. தூணை பிடித்து கொண்டே நின்றாள். அவளுடைய கவனம் இவர்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன. புக்த பிக்ஷு ஆயனரின் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாமல், ஆயனரே, தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். சுவாமி என்று ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பித்த போது பிக்ஷு அதற்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து சொன்னார். நான் முகஸ்துதி செய்யவில்லை ஆயனரே, உண்மையைச் சொல்லுகிறேன். தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது. இந்த மனித உடம்புக்கு 100 வயதுக்கு மேல் கிடையாது. நரை, திரை, மூப்பு துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு. ஆனால் நீர் அமைத்திருக்கிறீரே இந்த அற்புத சிலைகள், இவற்றுக்கு அழிவே இல்லையல்லவா? நரை, திரை, மூப்பு, துன்பம் இந்த சிலைகளை அணுகாதல்லவா? கல்லால் அமைந்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவ கலை 1000 வருஷங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா? உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியைக் காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன? இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியின் முகத்தில் கலை ஞானத்தின் கர்வம் தாண்டவமாடியது. அடிகளே, தாங்கள் சொல்லும் பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும். நடனக்கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும்? ஆகா, குழந்தையின் அரங்கேற்றத்துக்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே. ருத்ராச்சாரியர் பிரமித்து ஸ்தம்பித்து நின்றுவிட்டார். அன்றைக்கு 2 பேர் இல்லாமற் போனதாலேதான் எனக்கு வருத்தம். தாங்களும் இல்லை, நாவுக்கரசர் பெருமானும் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆயனரே, நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலம் அடைந்திருப்பார். முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்த விலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செய்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர். மதுபானம் செய்த புக்த பிக்ஷுவும் கபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே. ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று. சுவாமி, ஹாஸ்ய ரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள். மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புக்த பிக்ஷுக்களை பரிகசிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார். மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சைனராயிருந்தபோது மத்த விலாசம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை இயற்றியிருந்தார். அதில் கபாலிகர்களும் புத்த பிக்ஷுக்களும் பெரும் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தாள். அதை குறித்துதான் மேற்கொண்ட பேச்சு நடந்தது. பின்னர் பிக்ஷு சொன்னார், வாஸ்தவந்தான். ஹாஸ்ய ரசத்தை அபிநயித்து காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம். கபாலிகன் புக்த பிக்ஷுவின் தலைக்குடுமியை பிடிக்க பார்த்து மொட்டைத் தலையை தடவிவிட்டு கீழே விழும் கட்டத்தில் ஹாஸ்ய ரசம் ததும்பி இருக்கும். ஆனால் சபையோர் சிரித்து முடிவதற்குள்ளே ஏதோ யுத்தத்தை பற்றிய செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய் விட்டாராமே, சபையும் கலைந்து விட்டதாமே.
ஆமாம், ஆமாம். அதுதான் சற்று மன கிலேசத்தை அளித்தது. அதனாலேயே சிவகாமி கூட 4 நாளாக உற்சாகமில்லாமல் இருந்தாள். அரங்கேற்றத்துக்குப் பிறகு இன்றைக்குத்தான் மறுபடியும் காலில் சதங்கை கட்டிக் கொண்டாள். அடிகளே, யுத்தம் எதற்காக வருகிறது? எதற்காக ஜனங்கள் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும்? என்றார் ஆயனர். ஆயனரே, அந்த கேள்வியை ஏழை பிக்ஷுவாகிய என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்தில் உள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் கேட்க வேண்டும். கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார். அதற்காக பிக்ஷுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார். அந்த புத்த பிக்ஷுக்களை ராஜசபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது. யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன்? அந்த பொல்லாத புத்த பிக்ஷுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்தாள். அவளுடைய கண்களில் கோபக் கனல் வீசிற்று. அவள், அப்பா, புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரைச் சொல்லிக்கொண்டு போலி பிக்ஷுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள். அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன என்றாள். ஆயனருக்கு இது ஏதடா வம்பு என்று தோன்றியது. அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து, குழந்தாய் சிவகாமி, நீ வேண்டுமானால் உள்ளே அத்தையிடம் போய் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் நாகநந்தி, ஆயனரே, நான் தோற்றேன். சிவகாமி மிகவும் புத்திசாலி. அவள் சொல்லியதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது என்றார். அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கண நேரம் விசித்திரமான புன்னகை காணப்பட்டது. பேச்சை வேறு வழியில் திருப்பியாக வேண்டுமென்று ஆயனர் கருதி சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்போது அவருடைய பார்வை அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது. சுவாமி, அந்த பிள்ளை யார்? உங்களுடைய சீடனா என்று கேட்டார் ஆயனர். அத்தியாயம் 14. தாமரைக்குளம். தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் புக்த பிக்ஷு, என்னுடைய சீடன் இல்லை ஆயனரே, தங்களுடைய சீடனாக போகிறவன். பரஞ்சோதி, இங்கே வா என்றார். பரஞ்சோதி அவர்கள் அருகில் நெருங்கி வந்தான். அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன், யார் இந்த பிள்ளை? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றார். அப்பா, உங்களுக்கு தெரியவில்லையா? அன்றைய தினம் மத யானையின் மேல் வேலை எறிந்தாரே, அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினாள் சிவகாமி. பரஞ்சோதி நன்றி அறிதலுடன் சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான். ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின. என்ன என்ன, அந்த வீர வாலிபனா இவன்? என்ன லாகவமாய் வேலை எறிந்தான்! மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி. இவனுக்கு எந்த ஊர்? இத்தனை நாளும் எங்கே இருந்தான்? தங்களை எப்போது சந்தித்தான் என்று சரமாரியாக ஆயனர் கேள்விகளை அடுக்கினார். சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்திலே தவிர வேறெதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதில்லை. சித்தர்வாச மலைக்கு போய்விட்டு திரும்பும்போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று பிக்ஷு ஆரம்பிப்பதற்குள்ளே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துவிட்டார். ஆகா, அடிகள் சித்தர் மலைக்கா போயிருந்தீர்கள்? அங்கே உள்ள சித்திர அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார். பார்த்தேன் ஆயனரே, அதை பற்றி அப்புறம் சொல்லுகிறேன். நான் வரும் வழியில் சாலை ஓரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். இவனை ஒரு பெரிய நாகசர்ப்பம் கடிக்க இருந்தது. என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன். இது நல்ல வேடிக்கை. தங்கள் திருநாமம் நாகநந்தி. இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள். இவன் எங்களை நாகம் கொள்ளாமல் காப்பாற்றினான். ஆஹா என்று ஆயனர், நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு மேற்படி சிலேடை பொருத்தம் மிக்க வினோதத்தை அளித்தது. புக்த பிக்ஷு, இவனை நான் காப்பாற்றியதனால் பல காரியங்களுக்கு சாதகமாயிற்று. தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் என்றார். ஓலையா? யாரிடமிருந்து? திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து. அவருடைய மருமகன் இவன். ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து, என் அருமை சிநேகிதரின் மருமகனா நீ? உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார். பிறகு ஓலை எங்கே என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான். அவர், ஆயனரே, ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கு வருவதற்கே தயங்கினான். அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம். அந்த ஓலைகள் மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தான். அன்றிரவு யானை மேல் வேல் எறிந்த இடத்தில் மூட்டை காணாமற் போய்விட்டது
என்று நிறுத்தினார். அப்போது ஆயனர், ஆமாம் ஆமாம், யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது, அதை நான் எடுத்து வந்தேன். ஆனால் மறுநாள் கோட்டை காவலர் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கிக் கொண்டு போய்விட்டார். போனால் போகட்டும், என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா, ஓலை வேறு வேணுமா? சிவகாமி, நம்மை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன்தான். இவனுக்கு உன்னுடைய நன்றியை தெரியப்படுத்து என்றார். சிவகாமி பரஞ்சோதியை பார்த்த வண்ணம், இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை. இவரை யார் விதிக்கு குறுக்கே வந்து வேலை எறியச் சொன்னது? இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை பார்த்து கொண்டு போவதுதானே என்றாள். சிவகாமியின் இந்த கடுஞ்சொல் கேட்டுக்கொண்டிருந்த 3 பேரையும் சிறிது திடுக்கிட்டுச் செய்தது. நாகநந்தி ஆயனரை பார்த்து, உங்கள் குமாரிக்கு என்ன ஏதாவது உடம்பு குணமில்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அன்று அரங்கேற்றம் நடுவில் தடைபட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அது ஏதோ அபசகுனம் என்று நினைக்கிறாள். சிவகாமி, நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லு அம்மா என்றார். ஆகட்டும் அப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள். மண்டபத்தின் பின்வாசற்படியை அவள் தாண்டி கொண்டிருந்த போது புக்த பிக்ஷு பின்வருமாறு பரிகாச குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது. உம்முடைய குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆயனரே. சாதாரணமாக இளம் பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் காமதேவனுடைய புஷ்ப பானங்களாகத்தான் இருக்கும் என்பது உமக்கு தெரியாதா? சிவகாமி தனக்குள், இந்த புக்த பிக்ஷு பொல்லாதவர், நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சு உடையவர், இவருடன் அப்பாவுக்கு என்ன சிநேகம் வேண்டி கிடைக்கிறது என்று சொல்லிக் கொண்டாள். 2ஆம் கட்டுக்குள் சிவகாமி நுழைந்ததும் அங்கே கலகலவென்றும் சடசடவென்றும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாயின. பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கா என்று கூவின. நாகன வாய்ப்புக்கள் கிக்கி என்றன. புறாக்கள் சடசடவென்று சிறகுகளை அடித்து கொண்டன. முற்றத்து கூரை மேல் உட்கார்ந்திருந்த மயில் ஜூ என்று பறந்து தரைக்கு வந்தது. அங்கிருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஒன்றும் செய்யாமல் சிவகாமியின் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்து நின்றது. இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்காகவும் ஆயனரின் சிற்ப சித்திர வேலைகளுக்காகவும் 2வது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன. சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டு, சி, பேசாமல் இருங்கள், தலை வேதனை என்று அதட்டினாள். உடனே அங்கு அதிசயமான நிசப்தம் உண்டாயிற்று. சிவகாமி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இன்றைக்கு ரதியைத்தான் அழைத்து போக வேண்டும். ரதிதான் சத்தம் போடாமல் வருவாள். ரதி வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபோது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது. மற்ற பட்சிகள் மௌனமாயிருந்த போதிலும் தலையை சாய்த்து கொண்டும் மற்றும் பலவித கோணங்கள் செய்து கொண்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்கின. 2வது கட்டை தாண்டியதும் 3வது கட்டு ஒன்று இருந்தது. அது சமையல் கட்டு என்பது அங்கு வந்த புகையினாலும் அடுப்பிலிருந்து வந்த பலவகை உணவு பதார்த்தங்களின் நறுமணங்களினாலும் தெரிய வந்தது. தாழ்வாரத்தில் நின்றபடி அத்தை என்று கூப்பிட்டாள் சிவகாமி. ஏன் குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினாள். அதிதிகள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். முன்னொரு தடவை வந்தாரே, கடுவன் பூனை போன்ற முகத்துடனே, ஒரு புக்த பிக்ஷு, அவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி. பெரியவர்களைப் பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணே. நீ எங்கே கிளம்புகிறாய்? ரதியையும் அழைத்து கொண்டு என்று மூதாட்டி கேட்டாள். அப்பாவும் அந்த புக்த பிக்ஷுவும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்துக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சமையற்கட்டை தாண்டி சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தை அடைந்தாள். கொல்லைப்புறத்தில் வீட்டைச் சேர்ந்தாற்போல் மல்லிகை, முல்லை, அலரி, பாரிஜாதம், சம்மங்கி முதலிய பூச்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள். அந்த காட்டில் நடக்கும்போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டு போனாள். என்ன ரதி, அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தின் போது 2 பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமாம். இந்த புக்த பிக்ஷு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது? யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாய் படாத பாடுபட்டு இந்த நிருத்திய கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகா ரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை. 7 வருஷங்களுக்கு முந்தி நான் உன்னை போல் சிறு குழந்தையாய் இருந்த காலத்தில் எவர் என்னுடன் கைகோர்த்து நின்று தாமும் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ, தமக்கும் நடனக்கலை சொல்லிக் கொடுக்கும்படி எவர் என் மோவாய்க்கட்டையை பிடித்து கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை. ரதி, நீயே சொல்லு, ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? ரதி பாவம். சிவகாமி தன்னிடம் சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகம்புள்ளி நுனியை கடித்து மென்று கொண்டு வந்தது. அரை நாழிகை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளியில் ஓர் அழகிய தடாகம் இருந்தது. அதில் தாமரை, செங்கழுநீர், நிலோத்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரையோரமாய் நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்த வண்ணம் பேசினாள். ரதி, இதை பார், அவர்
அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டும், நான் முகங்கொடுத்து பேசப் போவதே இல்லை. போதும், உம்முடைய சிநேகிதம், போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாய் சொல்கிறேனா இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள். சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஓர் உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றது. அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான். அத்தியாயம் 15. ரதியின் தூது. குதிரை வந்த சப்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது. குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள். வருகிறது இன்னார்தாம் என்பதை அவளுடைய நெஞ்சு அவளுக்கு உணர்த்தியது. இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்டுமென்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது. அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கிக் கொண்டு சிவகாமி சிலையைப் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரைப்படியில் நின்றார். குளத்தின் தெளிந்த நீரில் சிவகாமியின் உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மவர்மரின் உருவமும் புலப்பட்டது. அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை. வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் நவ யவ்வன முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவளுடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார். சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து, ரதி, இவர் யார்? எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றாள். இதை கேட்ட நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது. புருவங்கள் நெறிந்தன. அவரும் ரதியை பார்த்து, ரதி, உன் எஜமானி பரத கண்டத்திலேயே இணையற்ற பரத கலாராணியாகிவிட்டாள் அல்லவா? பழைய சிநேகத்தை நினைவு வைத்திருக்க முடியுமா? இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும். இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியமில்லை ரதி என்றார். சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினாள், ரதி, ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய 1000 கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு. அவரோ பூமண்டல அதிபதியின் புதல்வர். தேச தேசங்களின் ராஜ ராஜாக்கள் எல்லாம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்க பெற்ற பிரபு. அப்பேற்பட்டவருக்கும் இந்த ஏழைச் சிற்பியின் மகளுக்கும் சிநேகம் எப்படி சாத்தியம்? அந்த எட்டாத பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனம்தான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ரதி. மாமல்லர் பரிகாசம் தொனிந்த குரலில் சொன்னார், ரதி, உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து. பரத சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்போது ஆடரங்கத்தில் நிற்கவில்லை, அபிநயம் பிடிக்கவில்லை. நிருத்தம், நிருத்தியம், ஹஸ்தம், அபிநயம் ஆகியவைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் சுபாவீகமாக பேசச் சொல்லு. இயற்கையில் செவ்வரியோடிய சிவகாமியின் கண்கள் இப்போது கோபத்தினால் கோவை பழம்போல் சிவந்தன. ஆமாம் ரதி, ஆமாம். நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான். காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் எங்கே? ஆயனச் சிற்பியின் மகள் எங்கே? மாமல்லவரின் அருளைப் பெறுவதற்கு அரண்மனைகளிலும் அந்தப்புரங்களிலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவங்கிடக்கிறார்கள். அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவருடைய குரல் தழுதழுத்தது. அவளுடைய கண்களில் நீர் துளித்தது. நரசிம்மவர்மர் மனம் கனிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில், சிவகாமி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில் தலைவனாகும்போது அந்த மேடையில் சதங்கை ஒலிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு இந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன். என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார். இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை. மீண்டும் அவள் மான்குட்டியையே பார்த்தவளாய், ரதி, கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டார்கள் என்றாள். நரசிம்மவர்மருக்கு இப்போது உண்மையாகவே கோபம் வந்ததென்று அவருடைய புருவங்களின் நெரிப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமி, ஏன் இன்றைக்கு இவ்விதம் மாறிப்போயிருக்கிறாய்? எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன். எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணியிருந்தேன். நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார். அப்போது சிவகாமி விம்மிய குரலில், ரதி, அவர் போகிறதா இருந்தால் போகட்டும். ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள். நரசிம்மர் மேலே அடியெடுத்து வைக்காமல் என்று, நான் தான் என்ன குற்றம் செய்துவிட்டேன்? அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாயிருக்கும் என்றார். சிவகாமி பெண் சிங்கத்தைப் போல் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து, என்னுடைய நடனக்கலையை பற்றி எப்படி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள், எவ்வளவெல்லாம் முகஸ்துதி செய்தீர்கள். அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்திற்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள். நரசிம்மர் கலகலவென்று சிரித்து, இதை முன்மையே சேட்டிருக்க கூடாதா? நான் அரங்கேற்றத்திற்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? மேல் உட்பரிகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களைப் பற்றி அவ்வப்போது எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சபையில் நேரில் வந்து
உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன். அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமாம் என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின. நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி, இதை ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டாள். சொல்வதற்கு நீ இடம் கொடுத்தால்தானே. இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து போக எத்தனைத்தார். சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்துக்கொண்டு மானை போல் துள்ளி கரை மீது ஏறினாள். அவர்கள் இருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்தோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும்புல்லை மேயச் சென்றது.